Hello students, welcome back to our channel Smart Stitch Fashion. இன்னைக்கு நம்மளோட ஃப்ரீ ப்ரூச் கிளாஸில் ஜுவல்லரி மேக்கிங் அதோட கிளாஸஸ் தான் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். இந்த மாதிரி சூப்பரான ஒரு இயரிங் எப்படி மேக் பண்ணுறது அதை தான் பார்க்க போகிறோம். ரெடிமேடாகவே இந்த மாதிரி இயரிங்க்கான ஹூக் நமக்கு கிடைக்கும். அதை நம்ம கடையில் வாங்கிட்டால் போதும், பேக்கெட்டில் கிடைக்கும். அதுக்கப்புறமா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பீட்ஸை வச்சு சிம்பிளான ஸ்டெப்பில் எப்படி ஒரு இயரிங் மேக் பண்ணுறது அதுதான் நம்ம கிளாஸில் பார்க்க போகிறோம். இதுக்கு டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்கக்கூடிய ஒயிட் பேர்ல் பீட் நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு 2 or 3 கவுண்ட்டு நீங்கள் சேம் சைஸ் போடுங்க. அதுக்கப்புறமா அதோட சின்ன சைஸ் இந்த மாதிரி நீங்கள் ஃபைனலாக உங்கள்கிட்ட என்ன அளவுக்கு சின்ன சைஸ் இருக்கோ அந்த அளவு வரைக்கும் எடுத்துக்கலாம். சேம் சைஸ் கூட எடுத்துக்கலாம், உங்களோட இஷ்டம்தான். டிஃப்ரெண்ட்டான கலர்ஸில் கூட நம்ம எடுத்துடலாம். நான் இன்றைக்கி எல்லாமே ஒயிட் கலரில் தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் பார்த்தா தெரியும், இதில் நான் போடுற எல்லா பீட்ஸுமே டிஃப்ரெண்ட் கலர்ஸ் தான். கம்பி நம்மகிட்ட இருக்கும், மெட்டல் ஒயர் இருக்கும். அந்த மெட்டல் ஒயரில் தான் இதை போட்டு நம்ம இயரிங் மேக் பண்ணுறோம். ஃபைனலாக இதோட அவுட்புட் பார்க்கும்போது நமக்கு மெட்டல் ஒயரில் மேக் பண்ண இயரிங் மாதிரியே இருக்காது. ரெடிமேடாக நம்ம கடைகளில் வாங்கக்கூடிய ஒரு இயரிங் ஃபினிஷிங் நமக்கு கிடைக்கும். இப்படி போட்டதுக்கப்புறமா 2 எண்டையும் இந்த மாதிரி கொஞ்சம் லென்த் வர மாதிரி விட்டுட்டு, ஒரு சைடு கொஞ்சம் லென்த் இருக்க மாதிரி விட்டுட்டு 2 எண்ணையும் இந்த மாதிரி எப்படி பிடிச்சிருக்கேனோ அதே மாதிரி பிடிச்சிட்டு நல்லா ட்விஸ்ட் பண்ணுங்கள். டியராக மேக் பண்ணும்போது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக நீங்கள் ட்விஸ்ட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி ட்விஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக ட்விஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரே ஒரு பியர் பீட் நீங்கள் போடுங்க. இப்போ நீங்கள் பார்த்த மாதிரி ஒரு பியர் பீட் போட்டுட்டு இந்த மாதிரி ஜுவல்லரி மேக்கிங்காக நம்மகிட்ட நிறைய ப்ளையர்ஸ் உண்டு. 3 ப்ளையர்ஸ் சேர்ந்து ஒரு கிட்டாகவே இருக்குது. அந்த கிட் நமக்கு கண்டிப்பாக இருந்தால் தான் நம்ம இந்த மாதிரிப்பட்ட ஒர்க்கெலாம் பண்ண முடியும். நம்ம ப்ரூச் கிளாஸில் ஸ்டார்டிங்கில் ஜுவல்லரி மேக்கிங்லாம் சொல்லிக் கொடுக்கணும்னு நம்ம ஐடியா இல்லை. அதுக்கப்புறமா ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிஷன் வரும்போது எங்களுக்கு ஜுவல்லரி மேக்கிங் இருக்குமான்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ அதனால தான் இந்த கிளாஸஸும் ஆட் பண்ணியிருக்கிறோம். அப்கமிங் கிளாஸஸ் உங்களுக்கு ஜுவல்லரி மேக்கிங்காக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு அதனால தான் நம்ம ப்ரூச் கிட்டில் நம்ம இந்த ஜுவல்லரி மேக்கிங்கான மெட்டீரியல்ஸ்லாம் ஆட் பண்ணல. ஸோ இந்த மாதிரிப்பட்ட மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் வெளியில் வாங்குகிற மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தா தெரியும், எப்படி நான் ரவுண்ட் பண்ணி சுற்றுறேனோ அதே மாதிரியே சுற்றி எடுத்துக்கோங்க. நீங்கள் இதை மேக் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ப்ளையரோட ஒரு எண்டை இப்படி பிடிச்சிட்டு லெஃப்ட் ஹேண்டால் பிடிச்சிட்டு ரைட் சைடு அப்படியே வச்சு நல்லா டேன் பண்ணுங்கள் அந்த மெட்டல் ஒயரை. ஈஸியாக தான் இருக்கும். உங்களுக்கும் யாருக்காவது இந்த கிட்டு வேணும் அப்படின்னா 3 ப்ளையர்ஸ் சேர்ந்த இந்த ப்ளையர்ஸ் வேணும்னா, ஜுவல்லரி மேக்கிங் ப்ளையர் வேணும்னா நம்மக்கிட்ட 300க்கு அவைலபிளாக இருக்குது. நீங்கள் என்னோடய வாட்ஸ்அப்புக்கே மெசேஜ் பண்ணுங்கள். ப்ளஸ் ஷிப்பிங் வரும், 300 ப்ளஸ் ஷிப்பிங் வரும். நீங்கள் வாங்கிக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருக்கக்கூடிய இந்த ரிங்கை மேலே இருக்கக்கூடிய ஹூக்கில் கனெக்ட் பண்ணால் போதும், ஈஸியாக கனெக்ட் பண்ணிடலாம். அதில் ஒரு சின்ன ரிங் தான் இருக்கும். அதை நம்ம லைட்டாக அந்த ப்ளையரை வச்சு பெண்ட் பண்ணி லூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டைட் பண்ணிட்டாலே போதும். நீங்கள் டைட் பண்ணும்போது கொஞ்சம் நல்லாவே டைட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு அது ரிமூவ் ஆகி வராது, சேஃபாக இருக்கும். டைட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம எப்படி மேக் பண்ணமோ இதே சேம் ப்ரொசீஜரில் ரைட் சைடுக்கும் நம்ம இயரிங் மேக் பண்ண போகிறோம். இது ஒன் சைடு, இன்னொரு சைடுக்கும் மேக் பண்ண வேண்டியது தான். இந்த மாதிரி நம்ம நிறைய இயரிங்ஸ் மேக் பண்ணி சேல் பண்ணோன்னா நமக்கு இதுவே ஒரு பிஸ்னஸ்க்கான ஐடியா தான். மேக் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி தான். ரவுண்ட் ஷேப்புக்காக ஒரு சென்ட் பெர்ஃப்யூம் பாட்டில் தான் நான் மெஷர்மெண்ட்டுக்காக எடுத்துக்கிட்டேன். அப்படியே நல்லா டேன் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம எப்படி பண்ணணுமோ அதே தான் பண்ணணும். இந்த இயரிங் ஹூக் நான் ஒரு பேக்கெட் வாங்கினேன். பேக்கெட்டாக எனக்கு 40 ரூபீஸ்க்கு கிடச்சி நான் வாங்கினேன் ஷாப்பில். வீடியோவோட ஸ்டார்டிங்கில் ஒரு பேக்கெட் காட்டினேன். அந்த பேக்கெட்டில் தான் இருந்து அவ்வளோ குவான்டிட்டின்னு சேர்த்து 40 ரூபீஸ் கிடச்சி. உங்கள் ஊரில் இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ்லாம் கிடைக்குமா, அது எவ்வளோ ரூபாய்க்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அது கூடல நம்ம அந்த 40 ரூபீஸ்க்கு வாங்கினாலே நிறைய ஹூக் கிடைக்கி. அது கூடல இந்த பீட்ஸ் நம்ம ஒரு 100 கிராம்ஸ் இல்லை 150 கிராம்ஸ் இந்த மாதிரி கொஞ்சமாக வாங்கிக்கலாம். இல்லை நிறைய பல்க் ஆர்டர் பண்ணோன்னா நம்ம 1/2 kg இந்த மாதிரி கூட வாங்கிக்கலாம். ஹோல்சேலில் வாங்கினா இன்னுமே ப்ரைஸ் கம்மியாக இருக்கும். டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்கக்கூடிய நம்ம பீட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி கம்பி வச்சு, இந்த கம்பியுமே நமக்கு ரோலாக தான் கிடைக்கும். அதுவுமே ரொம்ப ரேட் கிடையாது. ஒரு கம்பி 2 ரூபாய்க்கு கிடைக்கும் கவுண்ட்டுன்னு நம்ம பார்த்தோன்னா. ஸோ இதை நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கம்மலே ஒரு 10 ரூபாய்க்குள்ளே முடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த ரேட்டுக்குள்ளாகவே முடிக்கிற 10-20 ரூபாய்க்குள்ளால் நம்ம முடிக்கிற மாதிரி தான் இருக்கும்.
ஸோ ஹேண்ட்மேட் ப்ராடக்ட் நீங்கள் பண்ண ஆசையாக இருந்தீங்கன்னா இது கூட உங்களுக்கு ஒரு ப்ராடக்டான ஒரு ஒர்த்தான ப்ராடக்ட் தான். கிஃப்ட் பண்ணால் கூட பண்ணலாம்.